ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகில் வாழும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிட குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன் நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த 30 நாள், மார்ச் மாதம் 30 நாளும் சரியான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய மாதம்ன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. கோச்சார அடிப்படையில் நான் திரும்ப அழுத்தமாக சொல்லிடுறேன். கோச்சார கிரகங்கள் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம ராசிக்கு நம்ம ஜன ஜாதகப்படி நமக்கு தசாபுத்திகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். கோச்சார கிரகங்கள் அதுக்கு சாதகமாக இருக்கா, நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து பலன்கள் வித்தியாசப்படும். ஸோ அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் முழுமையாக நல்ல பலன்களை கொடுக்க போகுது. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, வாக்கிய கணித பஞ்சாயத்து சனி பயிற்சியாகி மீன ராசிக்கு வரப்போகிறார். அது மேச ராசிக்கு 12ஆம் வீடு. அப்படின்னா 7.5 சனி ஆரம்பிக்கிற காலம். ஸோ 7.5 சனி ஆரம்பிக்குது. நான் எப்படி சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி தானே? அதாவது ஒன்றும் இல்லைங்க, சனி பயிற்சி நடக்கட்டும். அவர் எங்கே வர்றாரு? உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருக்கிற கிரகம் 12ல் மறைஞ்சாலே அந்த ஜாதகர் பொழைச்சிப்பாருன்னு அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் சனி 7.5 சனி உங்களுக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடம், அதுவும் உங்களுடைய நட்பு வீடு மீன ராசிக்கு வராரு. அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் நீதிமான் கர்மகாரகன் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுப்பார். என்னைக்கு சனி அங்கே வராரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:35க்கு கும்பராசியிலேருந்து மீன ராசிக்குள்ளே என்டர் ஆகிறாரு. ஸோ மீன ராசிக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா என்ன நடக்கும், சனி என்ன கொடுப்பாரு மேஷ ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, கோச்சார அடிப்படையில் சுப விரயங்களை கொடுக்க தயாராகிட்டார். சுப விரயங்கள் நடத்தணும் அப்படின்னா என்ன, கல்யாணம் பண்ணணும், ஒரு குடும்ப வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், எல்லா விஷயங்கள் தான் சுபகாரியங்கள். ஒரு தொழில் துவங்குறது எல்லாமே சுபகாரியங்களாக வரும். ஸோ இதுக்கான செலவுகளுக்கு காசு வரும் அப்படின்னு தான் அர்த்தம். சுப செலவு அப்படின்னா சுப செலவு செய்கிறதுக்கு நமக்கு வருமானம் வரணும்ல. ஸோ அப்போ சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து வருமானத்தையும் கொடுத்து அதை சுப விரயமாகவும் ஆக்கி கொடுப்பார். அப்படின்றதான் 7.5 சனி காலம் உங்களுக்கு செய்ய போகுது. பொதுவாக 7.5 சனினோடனே நீ பயந்துக்க வேண்டியதில்லை. வீண் அலைச்சல், போராட்டம், சிக்கல்கள் இதெல்லாம் பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது தான். சிலருக்கு உடல் உபாதைகள், சிறைவாசம், இந்த மாதிரி பல சிக்கல்கள், போராட்டங்கள் 7.5 சனி பொதுவாக கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக அங்கே சுபகிரக தொடர்புக்கு சனிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. 2.5 ஆண்டுகளுக்குமே கிடைக்கும். 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இல்லை, தொடர்ச்சியாக சனி 12ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், மீன ராசியில் இருக்கிற வரைக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு யோகம்னே நான் சொல்லுவேன். எதனாலன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சனிக்கு கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பாக்யநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறாரு. ஒரு அசுப கிரகத்துக்கு கேந்திர தொடர்புலேயே, திரிகோண தொடர்புலேயே சுபகரங்கள் இருக்கும்போது அந்த அசுபகிரகங்களால கெட்டது செய்ய முடியாது. ஸோ இதுதான். அதே போல் இந்த சுபகரங்கள் வலுத்தவங்களா அசுபர்கள் வலுத்தவர்களா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சுபர் தான் வலுத்தவராக, குரு தான் பலம் பெற்றவராக இருக்கார். ஸோ அந்த வகையில் சனினால் உங்களுக்கு துளியும் தொந்தரவு பண்ண முடியாதுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சனியோட சேர்ந்து சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க அங்கே இருக்க போகிறாரு. அதனால் கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்து வர்ற காலங்கள் சிறப்பாக இருக்குன்றதை தாண்டி சுகபோகக்காரகன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரன், அவரும் 12ஆம் இடத்துல உச்ச பலம் பெறுறாரு. சுக்கிரன் சாதாரண இடம் இல்லை, மீனராசி. சுக்கிரனுக்கு முழு பலம் பெறுற இடமே பார்த்தீங்கன்னா மீனராசி தான். ஸோ சுக்கிரன் மீனராசியில் பலம் பெறுறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, மேசராசிக்காரர்களுக்கு தனக்காரகன் உச்ச பலம் பெறுறதா அர்த்தம். யாரோட சேர்ந்து பலம் பெறுறாரு? சனி பவனோட சேர்ந்து பலம் பெறுறாரு. சனி பவன் உங்களுக்கு யாரு? தொழிலுக்கும் லாபத்துக்கும் அதிபதி. லாபத்துக்கும் தொழிலுக்கும் அதிபதியான சனி பவனோட சேர்ந்து உங்களுடைய தனக்காரகன் உச்சம் பெறுறது முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்களோட ஒரு சின்ன அளவில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழிலை சிறப்பாக செய்து அதன் மூலயமா பெருசாக சம்பாதிச்சு உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்களுடைய சந்ததி தேவைகளுக்கெல்லாம் போக
தான தர்மங்கள், புண்ணியங்கள்லாம் நிறைய செய்து, நாம நல்லா இருக்கோம், மக்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல எல்லாத்துக்குமான நல்ல பலன்கள், நல்ல விஷயங்கள நீங்க செய்து, அதன் மூலியமா தர்மவான், புண்ணியவான் அப்படின்னு நல்ல பேர வாங்குவீங்க அப்படின்றது தான் இந்த தர்மகர்மாதிபதி யோகத்துடைய பொருள் அதுதான். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எங்க நடக்குது அப்படின்னா, ராசிக்கு 12ஆம் இடம். ராசிக்கு 12ஆம் இடம்ன்றதே வந்து வெளிநாடு. வெளிநாடு, கண்டிப்பா வந்து வெளி மாநிலம். இது நீர் ராசியா வர்றதுனால வெளிநாடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அங்க அந்த வெளிநாட குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல சுக்கிரனும், சனியும் சேர்ந்து இணைவுபட்டு இந்த மாதம் துவங்கும் நிலையில, உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா, வெளிநாட்டு பயணங்கள் மூலியமா நல்ல யோக பலன்கள் கண்டிப்பான முறையில கிடைக்கப் போகுது. சுக்கிரன், சனி சேர்க்கை அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, குறைவில்லாத மன மகிழ்ச்சிக்கு ஒரு சிறந்த ஒரு இலக்கணமா அத நம்ம பார்க்க முடியும். சனியும், சுக்கிரனும் சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைஞ்ச மன திருப்தியும், மகிழ்ச்சியையும் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது போக கூடுதலா வந்து தனகாரகனா வந்து அவர் வந்து சனியோட சேர்றதுனால, வெறுமனே மன மகிழ்ச்சி மட்டும் இல்லாம, பொருளாதார ரீதியாவும் நம்ம என்னதான் படத்துக்கு போனோம், நண்பர்கள பார்த்தோம், அங்க போனோம், இங்க போனோம், சுற்றுலா போனோம், எல்லாம் நடந்தாலும் சந்தோஷம் தான். ஆனா இறுதியா அது செலவு. அதத்தான் சுக்கிரன் செய்வாரு. ஆனா இங்க அவர் தனக்காரகனா வந்து சனியோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு இந்த பயணங்கள்னால மகிழ்ச்சி, நண்பர்களால மகிழ்ச்சி, இதெல்லாம் இருந்தாலும் கூட, கூடுதலா உங்களுக்கான வருமானமும் வந்து சேரும் அப்படின்றதுக்கு உதாரணமா தான் இந்த சனி, சுக்கிரனோட இணைவுன்றது 12ஆம் இடத்துல இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு பலனா சொல்லிட்டு இருக்கிறேன். இத விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் யாரு? வியாழன். முழு சுபகிரகம் அவர்தான். சுக்கிரன் கூட முக்கா சுபர்ன்னு தான் சொல்லுவாங்க. குரு பகவான் தான் முழு சுபர்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்டவரையே நீங்க பாக்கியசாலியா எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ராசிக்கு அவர் தான் வந்து யோகத்த செய்றவரா வராரு. ஸோ அப்படிப்பட்ட பாக்கியநாதன் குரு பகவான் இவ்வளவு நாள் அதிசாரம், வக்ரம் இப்படின்னு ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டே இருந்தாரு. ஸோ அப்ப நிலையற்ற தன்மையில இருக்கும்போது அவர் எப்படி நமக்கு நல்லது செய்றவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு பேஸ்ல இருந்தா தானே நமக்கான நல்ல பலன்கள, யோக பலன்கள செய்ய முடியும். அவங்களால நம்ம விருப்பங்கள நிறைவேத்த முடியும். ஆனா அப்படி இல்லாம உங்களுடைய பாக்கியநாதன் கிட்டத்தட்ட உங்க ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி அப்படின்றப்போ உங்க தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு வச்சுக்கோங்களேன். உங்க தந்தையை போன்ற மேஷ ராசிக்கு தந்தையை போன்றவர் யாருன்னா வியாழன் தான். ஸோ அவரே ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கும் உங்களுக்கான நலனை எப்படி பார்க்க முடியும்? அப்படின்ற ஒரு கேள்வியோட பயணிச்சுட்டு இருந்தவரு. இனிமே மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து அவர் வந்து தன்னோட தன்னோட ஸ்தானத்த தக்க வச்சு ஸ்ட்ராங்கா உட்கார போறாரு அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ அப்படி உட்காந்துட்டாரு அப்படின்னா, உங்களோட நீங்க உங்க விருப்பங்கள், ஆசைகள், விருப்பங்கள் அதாவது ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? அதனால ஆசை, விருப்பங்கள் அது எல்லாத்தையும் நிறைவேத்தி குடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணியா குரு பகவான் இருக்க போறாரு. அங்கருந்து அவருடைய பார்வைகள் ரொம்ப சிறப்பு. குரு பகவான் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற ஸ்தானங்களுக்கு அதிக பலன்கள குடுப்பாரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பார்வை குடுக்குறாரு. அது வந்து குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமைய குடுக்குறது மற்றும் வந்து தொழில் சார்ந்த பங்குதாரர்கள் மூலியமா நல்ல ஒரு விஷயங்கள உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாங்க. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள குடுக்க போறாருன்னு சொல்லலாம். அதுபோக ராசிக்கு 9ஆம் இடத்துக்கே பார்வை குடுக்குறாரு. 3ஆம் இடத்துலருந்து அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல விழுது, பாக்கியஸ்தானத்துல விழுது. நீங்க சிறந்த யோக பலன்கள், நல்ல பலன்கள இந்த மார்ச் மாதம் முழுதா அடைய போறீங்க. அதுபோக ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது இவங்களோட நிலையும் சரி, மாத கிரகங்கள் எல்லாமே சிறப்பான நிலைகள் இருக்காங்க. மெயினா நம்ம எடுத்துக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு சிறப்பான யோகா அமைப்புல இருக்கிறாங்க. நல்ல பலன்கள் இந்த மாதம் முழுதும் இருக்கு. உங்க மனசுல பட்டத செஞ்சு, அடுத்த அடி எடுத்து வச்சு நடந்து போயிட்டே இருங்க. வாழ்க்கையில முன்னேறி வந்துட்டே இருப்பீங்க. மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோ, அதே அளவுக்கு நம்மளுடைய வழிபாடும், பக்தியும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடர்களையும், சங்கடங்களையும் அது எவ்வளோ பெருசா இருந்தாலும் கூட தீர்த்துக்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்த இந்த மாசம் பிடிங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு ஒரு அவசியம். கண்டிப்பா செய்யுங்க. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம் அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில தான் முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நாம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல
நிறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நினைச்ச காரியத்த நல்ல சுபகாரியங்கள இம்மீடியட்டா செய்ய முடியாம போறது. காலம் தள்ளி நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள் அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு. தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளோ நல்ல நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுப கிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நிறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.